श्री महागुरभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பவத்த சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்ய த்ரிகுண ஃபலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி வயோ ரக்ஷசார பிரச்சாரம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் தாயாரை பார்த்து நம்ம அம்பாளாக இருக்கும் லக்ஷ்மியை பார்த்து சொல்றாராம், இந்த முழு உலகம், இந்த முழு பிரபஞ்சம், இது எல்லாத்தையுமே படைத்தது நீதானம்மா. ஆனா இதெல்லாம் படைக்கணும், இது என்னோட கடமை என்று படைக்கவில்லையாம். இது எல்லாமே ஒரு விளையாட்டாக இருக்கு, இது எல்லாமே ஒரு லீலையாக இருக்கு என்று படைத்தாளாம் தாயார். அவ்வளவு கருணையோடு இருக்கிறாயம்மா என்று சொல்றாராம் தேசிகன். அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைப்பது, இந்த பிரபஞ்சத்தையும் அதில் இருக்கும் உயிரினங்களையும் படைப்பது அந்த தாயாருக்கு, அந்த லட்சுமிக்கு ஒரு கடமையாகவே இல்லையாம். ஏனென்றால் தனக்கு இதுதான் கடமை என்று சொல்வதற்கு யாருமே கிடையாதாம் இந்த பிரபஞ்சத்துல, பிரம்மாண்டத்துல. அப்படி தாயாருக்கு யாருமே அந்த ஒரு கடமை இது என்று சொல்லாதனால போர் அடிக்கிறதாம், கொஞ்சம் விளையாடணும் என்று தோன்றதாம். அந்த மாதிரி விளையாடணும் என்று தோன்றும் போதுதான் இந்த ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கினா என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். ஆனால் இந்த பிரபஞ்சம் உருவானதும் அதில் நம்மை போன்ற மனிதர்களை உருவாக்குவதும் அந்த மனிதர்களுக்குள்ள முக்குணங்களை நிரப்புவதும், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களை கொண்டு இந்த முழு பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்காளாம் நம்மளோட தாயார். இது அனைத்தையுமே உருவாக்கினாலும் இது அனைத்திற்குமே ஒரு விஷயத்தை தராலாம் நம்மளோட லக்ஷ்மி. அது என்ன என்றால் அழியக்கூடிய தன்மையும் சேர்த்தே தராலாம். என்றால் இதெல்லாம் நிரந்தரமாக இருக்க முடியாது, ஏன்னா இது எல்லாமே மாயையாக இருக்கு. இது அனைத்துமே மாயையாகவும் பரம்பிரமத்தின் சுரூபமாக இருக்கும் மகாலட்சுமி அவள் ஒருவள் மட்டுமே சத்தியமாகவும் இருந்து அழியாத தத்துவமாக மகாலட்சுமி இருக்க அழியக்கூடிய பிரபஞ்சத்தை உருவாக்கினாள். இப்படி அழியக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கும் அழியக்கூடிய தேகத்துல நாம் என்ற அகங்காரத்தோடு இருக்கும். இது உருவாக்குவதற்கான காரணம் என்ன என்றால், அந்த நான், இந்த உடலும் நான், இந்த உடல் நான் தான் என்று சொல்லும் அந்த அகங்காரம் எப்போ போறதோ அப்பொழுது உள்ள இருக்கும் அந்த ஜீவாத்மா முக்தி பெற்று மகாலட்சுமியை சென்றடையும், தாயாரியை சென்றடையும் என்று அழகாக சொல்றார் இந்த இடத்தில் தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ஒரு பக்தியை பார்த்து சொல்றாலாம், ஒரு மாதம் கழித்து வா, நீ 1 மாதம் கழித்து வந்தா என்றால் உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைக்கும், நான் அதை ரெடியாக வச்சிருப்பேன் என்று சொல்றார் ராமகிருஷ்ணர். இதை கேட்டோடனே இந்த ஒரு அம்மையாரும் கிளம்புறாலாம். அங்கிருந்து கிளம்பிட்டு 1 மாதம் கழித்து திருப்பி வராலாம் தட்சிணேஸ்வரத்துக்கு. ஒரு மாதம் கழித்து இங்க தட்சிணேஸ்வரத்துக்கு வந்துட்டு அங்க கேட்கறலாம் ராமகிருஷ்ணனை பார்த்து, என்ன ஆச்சு, என்னோட குழந்தைக்கு அந்த இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இன்னும் போகவே இல்லை, அந்த இனிப்பை அவன் அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருந்தான் என்றால் அவனுக்கு சர்க்கரை வியாதி, சர்க்கரை நோய் வந்துடும், அதனால அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவானே, ஏதோ தீர்வு வச்சிருக்கேன், ஏதோ மருந்து வச்சிருக்கேன் என்று சொன்னேலே, அது ரெடியாக இருக்கா, தயாராக இருக்கா என்று கேட்கிறாளாம் அந்த ஒரு பக்தை. அப்பொழுது ராமகிருஷ்ணன் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கலாம். ராமகிருஷ்ணன் பொறுமையா இருக்கிற சமயத்தில் ஆரம்பத்தில் ராமகிருஷ்ணனை பார்த்த சம்பவத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வர்றதுதான் இந்த ஒரு பக்தைக்கு. எப்படி முதலில் தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து ராமகிருஷ்ணனை பார்த்து ராமகிருஷ்ண கிட்ட தன்னுடைய அந்த கவலைகள் எல்லாம் சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர் 1 மாதம் கழித்து வா என்று சொன்னாரோ, அதுக்கப்புறம் இப்போ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம் அந்த ஒரு பெண்மணி மனதுக்குள்ள யோசிக்கிறாளாம், 1 மாதம் அழுத்து கூப்பிடுறேன் என்று சொன்னா, நான் வந்துட்டேன், இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று தரேன்னு சொன்னாரே, இன்னும் தரவே இல்லையே என்று யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த ஒரு பெண்மணி. யோசித்து கொண்டே இருக்கும்போது நம்மளோட ராமகிருஷ்ணன் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாராம், 1 மாதம் கழிந்து போனது, உன்னுடைய மகனுக்கு, நான் உன்னுடைய சிறுவனாக இருக்கும் அந்த மகனுக்கு மருந்து தயார்படுத்துறதுக்கு இல்ல, அதை என்னை நானே தயார்படுத்திக் கொள்வதற்கு என்று சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தையை பார்த்து, சிறுவனை பார்த்து சொல்றாராம் நம்மளோட ராமகிருஷ்ணர், இனிமே இனிப்பு சாப்பிடாதே என்று சொல்றாராம். அந்த வரியை மட்டும் சொல்றாராம் அவர், இனிமே இனிப்பே சாப்பிடக்கூடாது என்று சொல்றார் ராமகிருஷ்ணர். அப்போ அந்த பெண்மணியின் மனதுக்குள்ள ஒரு குழப்பம் வர்றதுதான், இந்த ஒரு வரியே தான் சொல்ல போறார், இனிமே இனிப்பு சாப்பிடக்கூடாது என்றுதான் சொல்ல போறாருன்னா அதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, எதற்கு 1 மாதம் கழித்து இப்போ வந்து சொல்றார்
1 மாதம் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னார்? அப்பவே சொல்லியிருந்தா அப்பவே முடிஞ்சிருக்குமே என்று யோசிக்கலாம் பெண்மணி. இப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ஒரு மாதம் எதற்காக அந்த ஒரு பக்தையும் அந்த சிறுவனையும் வெயிட் பண்ண சொன்னார்? அந்த நேரத்தில் வேற என்னென்ன விஷயங்கள் நடந்தது? இந்த நீதி கதையின் நீதி என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.